வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் C++ ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இதில் போயிட்டு இந்த இடத்துல கோட் அப்படின்னு டைப் பண்ணாலும் இந்த இடத்துல கோட் ரன்னர் வந்துடும். ஸோ இந்த கோட் ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக C++, ஜாவா, பைத்தான். ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங்குமே வந்து இந்த இடத்துல வந்து வருது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து காமனாக இது வரதுனால நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து ஜாவாக்கு தனியாக இன்ஸ்டால் பண்ணுவோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவசியம் தேவையில்லை. ஸோ இதுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான கம்பைலர் வந்து தேவை. ஸோ இன்பில்ட்டாக நமக்கு வந்து கம்பைலர் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா MinGW. ஸோ இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டலேஷன். ஓகே, ஸ்டார்ட் டவுன்லோடிங். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த செட்டப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த செட்டப் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ 70% ஆகிடுச்சு. 100% முடிந்தது. இதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு தேவையான ஒரு பேஜ் மாதிரி வரும். ஸோ அந்த பேஜில் வந்து நம்ம வந்து தேவையானதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா MinGW 32 பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து GCC G++. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக் செட்டப் இதை வந்து நம்ம இன்ஸ்டலேஷனுக்கு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காதீங்க பேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GCC G++. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சி டிரைவில் போயிட்டு MinGW அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னு இருக்குது. ஸோ இந்த பாத் இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணேன். இந்த பாத் காப்பி Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ்க்கு வந்துடும். ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிளில் போயிட்டு பாத்தில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள் Ctrl+V. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நம்ம சேஞ்சஸ் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து பேசிக்கான ஒரு C கோடை வந்து டைப் பண்ணுவோம். #include stdio.h. ஸோ #include அதுக்கப்புறம் conio.h. இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமிங் C நியூ சேவ் டைப் as C ப்ரோக்ராமிங். ஸோ நியூ C வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளான வந்து C ப்ரோக்ராமிங் நான் வந்து இங்கே வந்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் டு கமல் பை. ஸோ இது வந்து என்னோட சேனல் நேம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கோடை வந்து எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து C++ கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.